இந்த வீக் ஒய்ஃப் வீட்டு சைடு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க. வீக் டேஸில் வரதுனால எப்படின்னா அவாய்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் மூஞ்சி தூக்கி வச்சுப்பேன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் தக்கலில் டிக்கெட் போட்டு ட்ரெயின் ஏறிட்டேங்க. ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் போகிறதுனா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஜன்னல் வழியாக அப்படியே சைடில் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்தோடனே சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கம்பார்ட்மெண்ட் போனாங்க. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் திரும்ப வெளியே வந்துட்டேங்க. அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி 2 குழந்தைங்களோட ஏறினாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அப்பர் பர்த் தான் அலர்ட் ஆயிருந்துச்சு. பட் அந்த லேடியால் அந்த குழந்தைங்கள சமாளிக்கவே முடியல. சரி நீங்கள் வேணால் என்னோட சைட் பர்த் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேங்க. 11 மூவி பார்த்துட்டு ஹெட்செட்டை கலட்டினா, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? ஆமாங்க, எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் விட்ட கொரட்டையில் யாருமே தூங்கலைங்க. ஹெட்செட் போட்டு மைல்டாக மியூசிக் வச்சு தூங்கிடலான்னு பார்த்தேங்க. ஆனால் சத்தியமாக முடியலங்க. போங்கடா நீங்களும் உங்கள் ட்ரெயின்னு சொல்லி வெளியே வந்து சீட்டில் உட்காந்துட்டேங்க. சைடில் பார்த்தா கேட்ரிங் பையன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக காட்பாடி ரீச் ஆகிட்டேங்க. யூஸ்வலாக என் மாமனார் தான் என்னை பிக்கப் பண்ண வருவார். அன்றைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு முன்னாடியே வந்துடுறேன்னு. சரியாக தூங்காதனால இந்த ஸ்டெப்ஸு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஏறினேன். சரி கொஞ்ச நேரம் தானே, வீட்டுக்கு போய் ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டேங்க. இவ்வளோ நேரம் ட்ரெயினில் வராத தூக்கம் எங்கள் மாமனார் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை விரட்டி ஓட்டும்போது தாங்க வந்துச்சு.